திரு ஜி.கே. நாகராஜ், இப்போ பாஜகவுக்கான இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் சாதகமாக வந்திருப்பது என்பது நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அப்படின்ற அடிப்படையில் கருத்துகள் தெரிவிக்கப்படுது. உங்களோட கருத்து என்ன? இல்லை, இந்த விவாதத்துக்கு வந்த உடனேயே ரெண்டு விஷயத்தை பார்க்குறோம். அண்ணன் கோலகிளாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி ஒன்று தமிழ்நாட்டுடைய முடிவு, இன்னொன்று இந்தியாவுடைய பிரதமருக்கான அந்த இரண்டையும் பார்க்குறப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் இதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும், இதை ஏற்றுக்கொண்டால் அதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இல்லை நான் இது எனக்கு இதை ஏற்றுக்கிறேன் அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் உண்மையிலேயே இந்த கருத்து கணிப்பில் உட்கார்ந்து பேசுவதற்கு சரியான புரிதல் இல்லை என்று தான் சொல்லணும். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்க அந்த கணிப்புகள் ஏறக்குறைய 38, 37, 39 கொடுத்துருக்காங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் 2-3 அல்லது 1-3 கொடுத்துருக்காங்க. 30 கொடுத்துருக்காங்க, 36 ஒரு 5 முன்னணி நிறுவனங்கள் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல நிறுவனங்கள் 350க்கு மேலே பாஜகவுக்கு இந்தியா முழுவதும் கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்னாடி தேர்தலுக்கு முந்தைய அதே கருத்து கணிப்பும் ஏறக்குறைய ஒற்று போகிறது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ நீங்கள் இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டோம் என்ற அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குறப்போ நான் ஒரு காரணங்களை முன்வைக்க விருப்பப்படுறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் எங்களுடைய ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு, அதிமுகவோட நாங்கள் சீட்டு அதிகம் வாங்குறோங்கிற கருத்து கணிப்பு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ ஒரு வலிமையான பிரதமரை காட்டுகின்ற ஒரு தகுதி இல்லைன்னு சொல்லலாம், அல்லது அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்தி கூட்டணி இன்னைக்கு கூட அவங்க முடிவு பண்ண முடியல யார் பிரதமர் வேட்பாளர் என்று. ஆக அவங்க பல கூட்டணிகளில் ஒருங்கிணைஞ்சாலும் கூட பிரதமர் வேட்பாளரை அடையாளம் காட்ட முடியவில்லை. ஆனால் நாங்கள் வலிமையான ஒரு பிரதமரை முன்னிறுத்தி இருந்தோம், அடையாளம் காட்டியிருந்தோம். அதுவும் குறிப்பாக ஏறக்குறைய 75 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சிக்கின்ற திமுக அதிமுகவையும் மீறி தமிழகத்தில் இப்போ ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புறேன். ஒருவேளை நாங்க மற்ற திமுக கூட்டணி போட்டிருக்கிறது காங்கிரஸோடு, டெல்லியில் அதிமுகவும் காங்கிரசும் நம்முடைய ஆம் ஆத்மியும் காங்கிரசும் கூட்டணி அமைத்திருக்கிறது. மேற்கு வங்காளத்தில் திரிணாமுலும் கம்யூனிஸ்டும் கூட கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அப்படி நாங்களும் இங்கு எங்களுடைய வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கம் மட்டும் வைத்திருந்தால் நிச்சயமாக நாங்களும் கூட அதிமுகவை நோக்கி சென்றிருந்தால் இன்னைக்கு 40 நமதே என்ற நிலையை இங்கு அடைந்திருக்க முடியும். ஆனால் தமிழகத்தில் பாஜக வளர வேண்டும், தமிழகத்தில் உண்மையான ஒரு மறுமலர்ச்சி நிகழ வேண்டும், இங்கே இந்துத்துவா காக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையோடு பாஜக எடுத்த முடிவானது இன்னைக்கு எங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இங்கே எங்களுடைய வலிமையான தலைவர் உண்மையான திமுகவினுடைய ஊழல்களை பட்டியலிட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா கடந்த 3 ஆண்டு காலத்தில் கடைசியா சொன்ன கருத்து கூட ஜெயலலிதா அவர்கள் எப்படி ஒரு இந்துத்துவா கொள்கைகளை வெளிப்படுத்தினார், எப்படி எல்லாம் இணைந்து போனார், உண்மை இது. ஆனால் இவர்கள் தாஜா அரசியல் செய்து தமிழ்நாட்டை படுமோசமான நிலைக்கு தள்ளிவிட்டார்கள். அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்தின் விளைவாகத்தான் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை தனித்து நின்று, ஏன்னா பாஜக தனித்து ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, திமுக இருக்கின்ற போன்ற பெரிய கட்சிகள் காங்கிரஸோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளோ எங்களோடு இல்லை. எங்களோடு இருக்கின்ற கட்சிகள் எடுத்துக்கொண்டால் பாமக அவர்கள் வட மாவட்டங்களில் பலமாக இருக்கின்றார்கள். அதே போல் இந்திய ஜனநாயக கட்சியானது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பலமாக இருக்கின்றார்கள். ஆக பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் முழுவதும் இருந்தாலும் கூட, அமைத்திருக்கிற கூட்டணிக்கு அங்கங்கே பலம் பெற்றிருந்தாலும் கூட, மோரல்லஸ் கோவையிலும் சரி நாங்கள் திருநெல்வேலியிலும் சரி இன்னைக்கு பலமான பல ஓட்டுகளை நாங்கள் பெற்றிருக்கிற நிலையில் இருக்கிற காரணத்தால தான் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி பாஜக தமிழகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. அதுல மாற்று கருத்து இல்லை. அப்ப இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது திமுக 38, 36, 37 சீட்டுகள் வாங்கும் என்ற கருத்தையும் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இந்தியாவில் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 350க்கு மேல் என்கிற கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். என்ன காரணம் என்றால், நான் முன்பே சொன்னது போல பாஜகவுடைய வரலாற்றை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா 2 சீட்டுல ஆரம்பித்து 1989ல 84ல 2 சீட்டுல வெற்றி பெற்றோம். அதே போல பாத்தீங்கன்னா 1989ல 85 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதே போல 1999ல 182 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறோம். 2014ல 282 வெற்றி பெற்றிருக்கிறோம். 2019ல 303 வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆக தொடர்ச்சியாக
தொலைநோக்கு பார்வையோடு இந்தியாவை முன்னெடுத்து சென்ற காரணத்தால மக்கள் தொடர்ச்சியாக பாஜகவுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஓட்டு சதவீதம் அதிகமாக போகுது. இன்னும் எப்படி சொல்லலாம்னு கேட்டா, உதாரணத்துக்கு 282 தொகுதிகள்ல 138 தொகுதியில 50% மேல வாக்கை பெற்றிருக்கின்றோம். அதே போல இப்ப கடைசியா 303 பெற்ற இடங்கள்ல 226 தொகுதிகள்ல 50% மேல வாக்குகளை பெற்றுக்கிறோம். ஆக பாஜகவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆட்சியின் விளைவாக தொடர்ச்சியாக மக்கள் ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனா குஜராத்தில் கடந்த 30 ஆண்டு காலமாக இன்னைக்கு இந்த முறை போல் பிரெடிக்ஷன் பண்ணது 26 பண்ணிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு பாஜக, அதுவும் குறிப்பாக மன்மோகன் மோடி அவர்கள் எந்த அளவுக்கு முதலமைச்சராக இருந்து ஒரு பலமான கட்டமை உருவாக்கி இருக்கிறார். மக்கள் மனசுல இன்னும் சொல்ல போனா அதிகபட்சமாக இஸ்லாமிய மக்கள் இருக்கின்ற ஒரு மாநிலம் குஜராத் மாநிலம். அங்கெல்லாம் பாஜக வெற்றி பெற்று வென்றிருக்கிறது, தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படின்னா நல்ல வளமான இந்தியாவை கட்டமைக்கின்ற பணியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் மக்கள் தொடர்ந்து ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த போல் பிரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய யதார்த்தத்தை நீங்கள் ஒரு அனுபவ ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக நான் தமிழ்நாட்டில் கம்மியா இருக்காக இல்ல சொல்லல. நிச்சயமாக இது யதார்த்தம், இதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் மற்ற இடங்கள்ல சந்தேகத்திற்கு உள்ளாக இருக்கு அப்படின்ற அடிப்படையில் இந்த கருத்து கணிப்பை பார்க்கணும்ன்ற கருத்தை திரு ஷபீர் சொல்றாரு. இல்லைங்க, நீங்க இன்னொன்னு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஒரு ஓட்டிங் மிஷினை பத்தி சொல்லாம இருக்காங்க. இது வரைக்கும் பேசணுங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. பொதுவா தோல்வி அடைஞ்சிச்சுன்னா ஐயோ ஓட்டிங் மிஷின்ல இவங்க ஏதோ சம்திங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இன்று கொஞ்சம் மாறி இருக்கிறது. அந்த அளவுக்காவது ஒரு ஏதத்தோடு பேசுகின்றார்கள், வரவேற்கக்கூடியதுதான். ஏனென்றால் இது கள நிலவரம். பொதுவாக ஒரு டிவி அல்ல 2 டிவி இல்ல, ஏறக்குறைய முன்னணியில் இருக்கின்ற பல நிறுவனங்கள் இதை மிக சரியாக கணிச்சிருக்கிறாங்க. நீங்க அது இன்னொன்னு கூட சொல்ல முடியாது. அதாவது வெற்றி தோல்வி என்பது ஒரு ஓட்டுல அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா நம்ம பிரெடிக்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் கூட ஓவராக தேர்தலுக்கு பிந்தைய அல்லது தேர்தலுக்கு முந்தைய எப்படி எடுத்து நீங்க பாத்தீங்கன்னாலும் மோரார்லெஸ் 350 குறையாம பல நிறுவனங்கள் சொல்கிற காரணத்தால இந்த கருத்து கணிப்பானது ஏறக்குறைய ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக நான் பார்க்கிறேன். இது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதான். இப்ப நாங்க எங்களுடைய இலக்குன்னு 400 வச்சிருந்தோம். 400 இலக்குன்னு சொல்லி போனோம், அதை நோக்கி நாங்க பயணம் பண்ணணும். இன்னும் சொல்ல போனா அதாவது 343 தொகுதிகள்ல நாங்க தொடர்ச்சியா வெற்றி பெற்று வந்தோம். மாறி 200 தொகுதியில நாங்க வெற்றி பெற முடியல. கடந்த தேர்தலில் 200 தொகுதியிலும் நாங்க குறிவைத்து வேலை செஞ்சோம். இதெல்லாம் எங்களுடைய வாக்கு. ஓகே திரு